உக்ரைனை பலி கொடுத்து ரஷ்யாவை பெரிய அளவு 10 வருஷம் பின்னோக்கி போடணும் அப்படிங்கிறது தான் பைடன் நிர்வாகத்தோட கணக்கு. அதை நோக்கி போனார்கள், தோல்வி. அதே சமயம் ஐரோப்பா ஆயுத சந்தை அமெரிக்கா கிட்ட போயிருச்சு. அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ உண்மையை சேர்த்து தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்த ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவை தான் பின்னோக்கி போட முடியலன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்புறம் உக்ரைனை பலி கொடுத்து ஐரோப்பா சந்தையை மட்டும் பிடிச்சி என்ன பண்ணி ஏகப்பட்ட டாலர்களை பம்ப் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலா உக்ரைனையே எழுதி வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லி திட்டத்தை அறிவிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே உக்ரைனை எழுதி வாங்கிட்டார்கள். பைடன் நிர்வாகம் என்ன பண்ணார்கள் அப்படின்னா, அங்க உள்ள விவசாய நிலங்கள் மீது வெளிநாட்டுல இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. வெளிநாட்டு கம்பெனிகள் விவசாயத்துல ஈடுபட முடியாது. ஆனா அதன் டீலை உடைச்சு பைடனே கையெழுத்து போட வச்சார். இவர் ஒரு படி மேல போய் அங்க உள்ள கனிம வளங்கள் பூரா அமெரிக்காவுக்கு சொந்தம். அதுல கையெழுத்து போட்டா மட்டும்தான் உன்னால அமெரிக்கா கிட்ட இருந்து இனி வருங்காலங்கள்ல ஒரு துரும்பையாச்சும் வாங்கிற முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது யுத்தத்துக்கு ஃபண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும், யுத்தத்துக்கு ஃபண்ட் பண்ண மாட்டார். யுத்தத்துக்கு பிறகு உக்ரைனை கட்டமைக்கிறதுக்கு ஃபண்ட் பண்ணுவார்ல, அதுக்கு பதிலா நீ எல்லாத்தையும் எழுதி கொடு அப்படின்ட்டாரு. ஐரோப்பாவை பொறுத்தவரை கனிம வளங்கள்ல கூடுதலான ரிசர்வ்ஸ் உக்ரைன் கிட்ட இருக்கு. அல்லை வேர்ல்டு சப்ளைல டைட்டானியம் போன்ற பொருட்கள்லாம் 7% வச்சிருக்காங்க. அம்புட்டும் எனக்கு சொந்தம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. எப்படி சிரியால ஏன்பா அமெரிக்க ராணுவம் இருக்கு அப்படின்னு பஷார் தான் கேட்கிறாரு. கேட்டதுக்கு ட்ரம்ப் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அட முட்டா பயலே, அங்கதான் எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் இருக்கிற இடம் பூரா அமெரிக்க ராணுவம் இருக்கும்டா. இது கூட தெரியல அப்படின்னு அந்நாட்கள்ல சொன்னாரு. இதே சாராம்சம், வார்த்தைகள் வேணா வேற, சாராம்சம் ஒண்ணு. அப்பேற்பட்ட ஆள் இப்பயும் இறங்கி அடிச்சிருக்காரு. உக்ரைனோட கனிம வளங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு சொந்தம்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு ஒரே வரியில. எல்லாரும் இதை பார்த்து கத்துக்கணும். ஒரு வரியில ஜோலிய முடிப்பது எப்படி அப்படிங்கிறது. அதுக்கு அண்ணா அமெரிக்காவா இருக்கணுங்கிறது யதார்த்தமான உண்மை.